வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள், நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிரிக்கெட் விளையாடிய போது விக்கெட்டுகளை வீழ்த்திய காட்சி வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. வைப் வித் எம்கேஎஸ் நிகழ்ச்சியில் சென்னை மேயராக இருந்தபோது நட்சத்திர கிரிக்கெட்டில் பங்கேற்ற நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த போட்டியில் பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்திய காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. ஈரோடு மாவட்டம் கோவிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசத் தொடங்கியதுமே மக்கள் கலைந்து சென்றனர். மக்களை பற்றி சிந்திக்கிற கூட்டம், மக்களை பற்றி நேசிக்கிற தலைவர்கள் இருக்க கூட்டம். பாரதிய ஜனதா கட்சி சாம்பிரான் முகத்து போன்றவர்கள் தேசத்திற்காக உழைத்து உருவாக்கிய ஜனசங்கம், அதனுடைய வழியாக தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி. மைதானத்தில் திரளானோர் திரண்டிருந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் பேசத் தொடங்கியதும் சாறை சாறையாக கலைந்து சென்றனர். இதனால் திரும்பும் திசை எங்கும் காலியான இருக்கைகள் காட்சியளித்தன. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சின்ன ஏரியில் ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ஏரிக்கரையில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் ஏரியில் இறங்கி மீன் பிடித்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது நியூட்ரலில் இருந்த ஆட்டோ தானாகவே ஏரியில் இறங்கியது. கயிறு கட்டி இழுக்க முயன்றும் முடியாததால் சரக்கு வாகனம் வரவழைக்கப்பட்டு ஏரியில் கவிழ்ந்த ஆட்டோ மீட்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தாவிக்கவினரின் நலப்பறையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காங்கேயம் பேருந்து நிலையம் வாய்க்கால்மேடு பகுதியில் வரவேற்பு என்ற பெயரில் அக்கட்சியினர் அலப்பறையில் ஈடுபட்டனர். இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். அரசு மருத்துவமனை சாலை, ஈரோடு சாலை, தாராபுரம் சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே போலீசாரிடம் ஆபாச சைகை காட்டி தப்பிய இளைஞர் போலீசாரிடம் சிக்கினார். கடந்த 24ஆம் தேதி அப்பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இளைஞர்கள் சிலர் பைக்கில் சாகசம் செய்தனர். அவர்களை பிடிக்க முயன்றபோது ஒருவர் போலீசாரிடம் ஆபாச சைகை காட்டிவிட்டு தப்பினார். அவர் தற்போது போலீசாரிடம் வசமாக சிக்கிய நிலையில் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். பைக் நல்ல சவுண்டா இருந்தது சொல்லி போலீஸ் எங்களை நிப்பாட்டினாங்க. பைக்கை நிப்பாட்டாம பைக்கை வச்சு நல்லா முறுக்கிட்டு கையில சிம்மலையும் கட்டிட்டு கட்டாரத்தை எடுத்துட்டு போனோம். அது தப்பு. அந்த தப்பை நான் உணர்ந்துட்டேன். போலீஸ் சொல்லி நீங்க நல்லதுக்கு தான். அது இனிமே நம்ம டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் முயற்சி ஓட்டணும். பைக் சாகசம் செய்த மற்ற இளைஞர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். 6ஆம் ஆண்டாக சென்னையில் மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியது. திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, இயக்குநர்கள் வெற்றிமாறன், ரஞ்சித், லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் டி வி பிரகாஷ் ஆகியோர் பறை இசைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் நிகழ்வில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அரசு மின்சார பேருந்து விபத்திற்குள்ளானது. சின்ன வீராம்பட்டினத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி பேருந்து நிலையம் நோக்கி சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பு மீது மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் நல்வாய்ப்பாக பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. விபத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லையப்பர் கோயில் சன்னதி தெருவில் நடைபெற்ற விளக்கு பூஜையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர் பங்கேற்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. நெல்லையப்பர் கோயில் சன்னதி முன்பு 1008 விளக்குகள் ஏற்றி பூஜை செய்யும் வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் பங்கேற்றனர். அப்போது இஸ்லாமியர் ஒருவர் வழிபாட்டில் பங்கேற்று சந்தனத்தை பூசி சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. செஞ்சி அருகே மேல்மலையனூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயி ஒருவர் நாற்றுகளை கொட்டி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாழகுளம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் விவசாய நிலத்தை அளவீடு செய்ய பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நிராகரித்ததால் நடவு செய்ய பறிக்கப்பட்ட நாற்றை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கொட்டி நூதன முறையில் போராட்டம் நடத்தினார்.
உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் பிரதமர் மோடியை வரவேற்க வைக்கப்பட்டிருந்த பூச்செடிகளை பொதுமக்கள் எடுத்துச் செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. மோடியின் நிகழ்ச்சி முடிந்ததை அடுத்து சாலையோரங்களில் வைக்கப்பட்டிருந்த அலங்கார மலர் தொட்டிகளை மக்கள் போட்டி போட்டு எடுத்துச் சென்றனர். பிரதமர் மோடியின் நிகழ்ச்சி முடிந்த சிறிது நேரத்திலேயே மலர் தொட்டிகளை எடுக்க தொடங்கிய மக்கள் கிட்டத்தட்ட அனைத்து பெரும்பாலானவற்றை காலி செய்தனர். சபரிமலை ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவித்து நடைபெற்ற தீபாராதனையை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். திருவிதாங்கூர் மன்னர் காணிக்கையாக வழங்கிய தங்க அங்கி கடந்த 23ஆம் தேதி ஆரன்முளாவிலிருந்து பவனியாக புறப்பட்டது. பம்பை வந்த தங்க அங்கி பின்னர் சன்னிதானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை இன்றுடன் நிறைவடைய உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.